வணக்கம் நண்பர்களே, லக்ஷ்மி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம வீடியோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கீழே தெரியிற ஐ பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரசம் தாங்க பண்ண போகிறோம். நம்ம முருங்கைக்கீரையை வச்சு பொரியல் பண்ணியிருக்கோம், கூட்டு பண்ணியிருக்கோம், சாம்பார்லாம் கூட பண்ணியிருக்கோங்க. முருங்கை காம்பை வச்சு சூப்பரான ஒரு ரசம், அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, யாருமே சப்ஸ்கிரைபே பண்ணுறது இல்லைங்க. புதுசாக பார்க்குறவங்கள தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஒரு லைக்கையாவது தட்டி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை காம்பை வச்சு ரசம் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை காம்பு, காஞ்ச மிளகா ஒரு 3, தக்காளி 2, ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, பெருங்காயம், உப்பு நம்ம போடும்போது சேர்த்துக்கலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த காம்பை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். புளி நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. பாருங்கள், நாங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை உங்கள் வீட்டில் அம்மிக்கல் இருந்ததுன்னா இதை ஒன்றும் பாதியமாக நல்லா கொஞ்சமாக நசுக்கிக்கணும். நான் இப்போ அம்மிக்கல் இல்லைன்றதால ஒரு கவரில் மேடை மேலேயே வச்சு சும்மா தட்டி எடுத்துகிட்டு அதை வேக வச்சுக்கலாங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக நம்ம தட்டிக்கிட்டோம். ஏன்னா தட்டிட்டு நம்ம வேக வச்சோன்னா இதில் இருக்கிற சத்தெல்லாம் அதில் இறங்கும் தண்ணியில். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் இப்போ இதை போட்டுக்கிறேன். இதை போட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரம் இருந்தால் கூட போட்டுக்கலாம் நீங்கள். நான் இதில் ஒரு 2.5 டம்ளர் தண்ணி இருக்கிற மாதிரி இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் சத்தெல்லாம் இறங்கி வரட்டும், அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் வத்துற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு, இது வேகட்டும். கொஞ்சம் 1 டம்ளர் அளவுக்கு நம்ம வற்றி வரட்டுங்க தண்ணி. நான் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 1.5 டம்ளர் வர அளவுக்கு அப்படியே வேகட்டும். இது வேகிறதுங்களையும் நம்ம மிளகு சீரகம்லாம் எடுத்து வச்சுருக்கலாம், அதெல்லாம் மிக்சியில் ரன் பண்ணிக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு சீரகம், காஞ்ச மிளகா, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தால் அதில் 2 போட்டுக்கோங்க. அப்போ அது நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்மளுக்கு இந்த அளவுக்கு மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம தக்காளி அதுங்களையும் நல்லா ஒரு கிண்ணத்தில் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, நல்லா இது தண்ணி கொதிக்குது. இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வற்றி வந்திருக்கு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டே நீங்கள் இடிக்கலைன்னா இந்த மாதிரி வேக வச்சுட்டு கூட நீங்கள் இப்போ வெந்ததுக்கப்புறம் மத்து இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு நல்லா இந்த மாதிரி இடித்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க, ஆற விட்டுடுங்க. அந்த சத்தெல்லாம் அதில் இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தண்ணி வற்றி வந்துடுச்சு. இதை நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஏன்னா அந்த கொஞ்சம் நேரம் அது உள்ள அது எல்லாமே அந்த சத்தெல்லாம் இறங்கி இருக்கும் இல்லைங்களா, அப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்காங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த விழுதை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. அப்போ நம்மளுக்கு ரசம் ரொம்ப சூப்பராக வாசனையாக இருக்கும். இதோட அந்த முருங்கைக்கீரை அந்த தண்ணியை ஊற்றினோம்னா இன்னும் ரொம்ப சூப்பரான வாசனையில் நல்லா சத்தான ஒரு ரசம் நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிடும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கலாம். இப்போ இதை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த முருங்கைக்கீரை வேக வச்சுருக்கோம்ல, இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி அதிலே ஊற்றிக்கலாங்க.
வாட்டர் நம்ம ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு நல்லா கொதிக்க விடலாங்க. இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் கரைச்சி வச்சுருக்கிற புளி இதில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதில் ஊற்றிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ அளவு தேவையோ, என்ன ஏற்கனவே நான் வந்து 2 தக்காளி பழம் போட்டிருக்கேன், அதனால் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். கொஞ்சம் கொதித்து வரட்டும். பாருங்கள், லைட்டாக கொதி வருது. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு சூப்பரான முருங்கை காம்பு வச்சு ரசம். அந்த முருங்கைக்கீரை காம்பை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம ரசம் வச்சது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா வாசனையாகவும் இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு முருங்கைக்கீரையில் கிடைக்கிற அதே சத்து கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா லைட்டாக ஒரு கொதி வந்ததும் ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம மிளகு ரசம்லாம் வைக்கிற மாதிரி தான். எக்ஸ்ட்ரா நம்ம அந்த முருங்கைக்கீரை காம்பை வந்து நசுக்கிட்டு வேக வச்சு அந்த தண்ணியை ஊற்றுறோம், அவ்வளோதான். அதில் அவ்வளோ சத்து இருக்குங்க. பாருங்கள், லைட்டாக இப்போ கொதி வருது இல்லைங்களா? ரொம்ப கொதிக்க விடாமல் ஒரு கொதியிலே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், லைட்டாக கொதி வருது, அவ்வளோதான். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான முருங்கை காம்பு வச்சு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பரான ரசம் ரெடி. சாதம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது சூப்பரான முருங்கை காம்பு வச்சு ரசம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.